பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் முடிஞ்சதுங்க. 20 பேரும் நாமினேட் பண்ணி முடிச்சுட்டாங்க. யாரா நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் 20 கண்டஸ்டன்ட்ஸ் நாமினேட் பண்ணதில எனக்கு வந்து ஆதிரி கொஞ்சம் ப்ராமிசிங்கா தெரிஞ்சது. அவங்களோட ரீசனிங் வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஸோ எனக்கு அவங்களோடது பிடிச்சிருந்தது. பட் ஆனா போக போக தான் நமக்கு தெரியும். நம்ம யார நாமினேட் பண்ணினா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமருதீனை தான் கூப்பிட்டாரு. அவர் வந்து திவாகர் அண்ட் அப்சராவை நாமினேட் பண்ணாரு. திவாகர் வந்து லிசனிங் ஸ்கில்ஸ் இல்ல அப்சரா வந்து இன்வால்வ்டா இல்லன்னு சொல்லி நாமினேட் பண்ணாரு. அடுத்தது சுபிக்ஷா அவங்க வந்து வியன்னா அண்ட் கலையரசனை நாமினேட் பண்ணாங்க. வியன்னா அண்ட் கலையரசன் 2 பேர்ட்டுமே இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது வந்து பிரவீன் காந்தி. அவர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் பண்ணினாருங்க. நான் யாரையும் நாமினேட் பண்ண மாட்டேன், ரொம்ப இயர்லின்ட்டு. அப்புறம் பிக் பாஸ் கிளியரா சொல்லிட்டாரு, நீங்க நாமினேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கடைசியில திவாகர் அண்ட் பிரவீன், இன்னொரு பிரவீன் இருக்கார், பிரவீன் ராஜ் இருக்கார் பாத்தீங்களா, அவரை நாமினேட் பண்ணார். திவாகருக்கு வந்து என்ன சொன்னாருனாக்க, அவருக்கும் இன்வால்வ் பத்தல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பிரவீன் வந்து ஏதோ தகராறுலாம் லைட்டா இந்த ஃப்ரிக்ஷன்லலாம் ஈடுபடுற மாதிரி அவர் சொன்னார். அடுத்தது வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்து அவருக்கு வந்து சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பிக் பாஸ் செம கலாய்ச்சி விட்டாரு நம்ம பிரவீன் காந்திய. சுதாகர் இல்லைங்க, அது திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அவருக்கு சுதாகரா திவாகரா, அப்புறம் வாட்டர்மெலன் சாப்பிடுவார்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வந்து தெரிஞ்சுது. அடுத்தது ரம்யா வந்தாங்க. அவங்க வந்து திவாகர் அண்ட் ஆதிரை. திவாகருக்கு வந்து நோ ஐடியா, எதுக்கு இருக்காருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆதிரை நோ இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்வேஸ் சேடா இருக்கிறதாக சொன்னாங்க. அப்புறம் கானா வினோத், அவர் வந்து கலையரசன் ஒர்க்கே பண்றதில்ல, எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அப்சரா நாட் மிங்லிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனை சொன்னாரு. அடுத்தது துஷார் வந்து கலையரசனையும் அப்சராவையும் சொன்னாரு. இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னு கலையரசனுக்கும், அப்சராவுக்கு வந்து ரிசர்வ்டா இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அப்புறம் வந்து அப்சரா வந்துட்டு கலையரசன், அப்சரா இல்ல அரோரா வந்துட்டு கலையரசன் அண்ட் திவாகரை சொன்னாங்க. கலையரசன் 2 பேருக்குமே லிசனிங் ஸ்கில்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா திவாகருக்கு அப்படித்தான் இருக்கு. அவர் எல்லாத்துலயும் பிரச்சனை பண்ணணும்னே பண்ணிட்டு இருக்காரு. பிரவீன் ராஜ், அவர் வந்து கலையரசன் நோ இன்வால்வ்மெண்ட். அப்புறம் பிரவீன் காந்தி, அதாவது அவர் வந்து நான் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்னதுனால அவர் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து தகுதியானவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்தது திவாகர் வந்தாரு. அவர் வந்து பிரவீன் ராஜையும் கெமியையும் சொன்னாரு. பிரவீன்ராஜ் வந்து எல்லாத்துக்கும் அட்டாக் பண்ற மாதிரியே பேசுறாரு. மோரோவர் அட்டென்ஷன் ரொம்ப கெமியும் பிரவீன்ராஜும் கிரியேட் பண்றதாக திவாகர் அவர்கள் சொன்னாங்க. அடுத்தது வந்தது வந்து